ஃபியூயல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 1.60 கோடியை செலுத்தாமல் கங்குவாவை ரிலீஸ் செய்ய தடை பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1.60 கோடி ரூபாயை செலுத்தாமல் கங்குவா திரைப்படத்தை திரையிட தடை பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஃபியூயல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 1.60 கோடியை செலுத்தாமல் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய தடை பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1.60 கோடி செலுத்தாமல் கங்குவாவை திரையிட தடை பற்றிய அண்மை செய்தி. உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் டெபாசிட் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1.60 கோடியை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் டெபாசிட் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பணத்தை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. உள்ளிட்ட 3 திரைப்படங்களுடைய டப்பிங் உரிமையை சூரிய நிறுவனத்திடமிருந்து 6 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு சென்னையை சேர்ந்த ஃபியூயல் டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வாங்கியிருந்தார்கள். 2 படங்கள் தயாரிக்கப்படாமல் 5 கோடி ரூபாயை ஃபியூயல் டெக்னாலஜிக்கு நிறுவனத்திற்கு திருப்பி செலுத்திய நிலையில் மீதமுள்ள 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் என்பது வழங்கப்படவில்லை. இந்த தொகையை வட்டியுடன் சேர்த்து 11 கோடியை திருப்பி தர வழங்காமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஃபியூயல் டெக்னாலஜிஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு என்பது பெட்ரம் நீதியரசர் அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சூரியகிரி நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி எஸ் ராமன் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் நாளை மறுநாள் படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து ஃபியூயல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அசல் தொகையான 1 கோடியே 60 லட்சம் ரூபாயை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பதிவாளர் பெயரில் டெபாசிட் செய்ய சூரியகிரி நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதியரசர் பணத்தை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது எனவும் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.